வீரேந்திர ஹெக்டே யாருன்னா, நான் முதல்ல ஆரம்பத்தில சொன்னபடி, அவங்க இந்த ஜெயின் ஃபேமிலியில 21வது தர்மாதிகாரி. அவரு தான் வந்து அது கம்ப்ளீட்டா அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில பார்த்துக்கிறவரு, பராமரிக்கிறவரு, அவரு தலைமையில தான் எல்லாமே இயங்குது. அந்த ஃபேமிலி இருக்கு பாருங்க, அது வந்து மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலி. அதாவது அவரு வந்து ஒரு 100 ஜக்கி வாசுதேவுக்கு ஈக்குவல்ன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் ஜாஸ்தியா சொல்லலாம். சவுத் இந்தியால மிகப்பெரிய பணக்காரர் அவர். மிகப்பெரிய பணக்காரர். கிட்டத்தட்ட அதானி, அம்பானி அவங்களுக்கு சமதையான பணக்காரர். அவருடைய சொத்து மதிப்பு 5,00,000 கோடி அப்படிங்கிறாங்க. ஹெக்டேங்கிறது ஆக்சுவலி ஜெயின்ஸ் எல்லாம் ஹெக்டேன்னு வச்சுக்க மாட்டாங்க. இது கர்நாடக சமூகத்தில ஒரு குரூப் தான் ஹெக்டேன்னு வச்சுக்குது. இவங்க வந்து ஜெயின்ஸ், திகம்பர ஜெயின்ஸ்ன்னு பேரு இவங்களுக்கெல்லாம். இவங்க வந்து அந்த பக்கத்தில வந்து செட்டில் ஆனவங்க. அவங்க ஆரம்பத்தில இவங்க மூதாதையர்கள் ஹெகடேன்னு சொல்றாங்க. ஹெக்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஹெகடேம்பாங்க. அவங்க வச்சுக்கிட்டது அது தொடர்ந்து எல்லாரும் ஹெக்டேன்னு வராங்க. இப்ப வீரேந்திர ஹெக்டேவுடைய அப்பா தான் இதுக்கு முன்னாடி இதுவா இருந்திருக்காரு. ரத்தனவர்மா ஹெக்டே. அவர் தான் வந்து முதல்ல தர்மாதிகாரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரு. இவங்களுக்கு சொந்தமா எஸ்டிஎம் எஜுகேஷனல் சொசைட்டி அப்படின்னு சொசைட்டி இருக்கு. தர்மஸ்தலாக்கு போறதுக்கு முன்னாடி உஜ்ஜிரின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க தான் இதோட எஜுகேஷனல் சொசைட்டி இருக்கு.